அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/6/2025 முதல் 26/7/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 15 முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பதிவில் சுக்கிர பகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம். கும்பராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிர பகவானை பற்றி காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. விலங்குகளில் சுக்கிரன் நாய். ரிஷபம் மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு. ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு. கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது நாய், பூனை, காட்டு விலங்குகள், காக்கா, குருவி, மயில், குயில், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இனப்பெருக்க காலம். பறவைகளும் விலங்குகளும் வீரியத்தோடு செயல்படும். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளிடமும் சரி, காட்டு விலங்குகள், பறவைகளிடமும் சரி, மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ நாய் போன இடம் கொஞ்சனிங்கன்னா அதுக்கு வெறி கடிச்சிடும். நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், மாடு முட்டும். தினந்தோறும் ஆடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள் நல்லா தான் மேய்க்கிறேன், நல்லா தான் பிடிச்சி கட்டுறேன், ஆனால் இப்போ முட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசியில் சுக்கிரன் வரும்போது விலங்குகளும் பறவைகளும் வீரியத்தோடு செயல்படும். இந்த கால நேரத்தில் நாய் போன இடம் கவனமாக இருக்கணும். இது எல்லோருக்குமே பொதுவான பலன்தான். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது எல்லோருக்கும் பொதுவான பலன். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சுக்கிர பகவான் கடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் நேசமானவர்களுக்கு நாய்க்கடி பாதிப்பு இருக்கும். கோச்சாரத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் வரும்போது அஸ்தங்கம் நேசமான ஜாதகர்களை நாய் கடிக்கும். இனி பார்த்திங்கன்னா பேப்பரில், நியூஸில் தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு, பூனை கடிச்சு, மாடு முட்டிச்சு அப்படின்னு நியூஸு வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க. அதை விரட்டுறது, கல்லெடுத்து அடிப்பது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கும்பராசி பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலையில் நல்ல பலாபலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் இந்த கடந்த ஒரு 4-5 மாதத்திற்குள் கும்பராசி என்பவர்கள் புதிதாக வீடு கட்டியிருக்கலாம். தங்க நகை 1 பவுன், 2 பவுன், 3 பவுன், 5 பவுன், 10 பவுன் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கலாம். புதிதாக ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்கலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கக்கூடும். ஓரளவு உங்களுக்கு வசதி வருமானம் நன்றாக இருக்கும். கோச்சாரத்தில் கும்பராசிக்கு 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுப்பீங்க. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பூ அதிக விலைக்கு வியாபாரம் செய்வீங்க. அதே மாதிரி தான் எல்லா தொழிலும் நல்ல வருமானத்தை கொடுக்கும். 4வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது புதிதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் இப்போ பால் காய்ச்சி குடி போவீங்க. சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மாமன்கள் வழி சீர்வரிசை இந்த கால நேரத்தில் கும்பராசி என்பதற்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலம்
உதவிகள் கிடைக்கும். நண்பர்களிடம் கோவிச்சிக்கிட்டு இதே பகை விரோதம் இருந்துச்சுன்னா உங்களிடம் கோவிச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தவர்கள் கூட தானாக தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் ஒற்றுமை வலுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் சுபமாக முடியும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கே பார்த்தாலும் வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த 27 நாட்கள் நீங்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். உடனே நிச்சயம் பண்ணிக்கலாம், தேதியும் குறிச்சிடலாம். சுபகாரியங்கள் சுபமாக முடியும். விவசாயம் முதல் அனைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். இந்த காலகட்டம் கும்பராசி என்பளுக்கு வருமான வரத்து உண்டு. அதிக பணம் சம்பாதிக்கலாம். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் கேஸு தீர்ப்பாகி முடிவுக்கு வரும். சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் செல்லும்போது வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ஆடு, மாடு, கோழி சிலர் புதிதாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே அமர்கிறார். அடுத்த 27 நாட்கள் நல்லா சுகமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்திலே எந்த கிரகம் சென்றாலும் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடலில் சுகக்கேடை உண்டாக்கும். ரிஷபத்தில் சுக்கிரன் செல்லும்போது கும்பராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு ஜென்ம சனி, ஜென்ம ராகு நடக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க. நாய் குறுக்க ஓடியாரும், மாடு ஓடியாரும், எதிர்பாராமல் கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கும்பராசி என்பர்கள் கவனமாக போயிட்டு அடுத்து 27 நாட்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலே செல்லும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜாம்னு சந்தோஷமாக இருக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.